வணக்கம் மக்களே. இன்னைக்கு அழகே அழகு சீரியல்ல என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம மதியம் சுரேஷும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த கையோட நம்ம மலரோட மாமியார ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம சுரேஷ் கிட்ட என்னடா உனக்கு மண்டையில அடிபட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க, அவன் நான் பாத்ரூம்ல இடிச்சுக்கிட்டேங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நீ இப்படியாவேங்க அப்படிங்கிற மாதிரி டவுட்டா கேட்டு இருக்காங்க. உடனே நம்ம சுரேஷ் டாபிக்க மாத்தல் தான் நினைச்சு இதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் விடுங்கிற மாதிரி பேசுறான். அடுத்து நம்ம மலரோட மாமனாரு நம்ம மதிய கூப்பிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. நீ இத்தனை பண்ணியும் நம்ம மாப்பிள்ள வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட பெருந்தன்மை. அதையே தாண்டி இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் போறதுல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி குட்டியா ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்புறாங்க. நம்ம மதியா அமைதியாவே தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம மலர் வந்து மதிக்கிட்ட பேசாமலே கிச்சனுக்கு போயிட்டாங்க. அதை அவங்க மாமியார் பார்த்துட்டு பாத்தியா இப்படிதான் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமனார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மதி வந்து கிச்சனுக்கு வரும்போது நம்ம மலர் மதி கிட்ட மூஞ்சி குத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. அவளுக்கு என்ன வேணும்னு கேளு, சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ருதி கிட்டயே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ருதியும் நீங்களே டைரக்டா பேசிக்கலாமே, இங்கதானே இருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட நம்ம மலர் மதி கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் மலர் எந்திரிச்சு அந்த சைடு போனதுக்கு அப்புறமா நம்ம மதி வந்து பாக்யராஜ் கிட்ட கேக்குறாங்க, அவங்க என் மேல ரொம்ப கோபமா இருக்காங்களா, நான் தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு மன்னிப்பு கேட்கணும் தாங்க இருக்கு, ஆனா அவங்க மூஞ்சி குத்து கூட பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும் போது நம்ம பாக்யராஜ் சொல்றாரு, ஆமாமா அவ ரொம்ப புலம்பிட்டே இருந்தா, ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவளே சரியாயிக்குவா, நீ எதுவும் கவலைப்படாதுங்கிற மாதிரி நம்ம பாக்யராஜும் சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா தூங்குறதுக்காக மலரும் பாக்யராஜ் ரூமுக்கு போறாங்க. அங்க நம்ம பாக்யராஜ் மலர் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி மதி வந்து ஃபீல் பண்ணி சொல்லிச்சு, ரொம்ப பார்க்கவே பாவமா இருந்துச்சு, பேசுங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம மலரை பாக்யராஜ் பிடிச்சிட்டு திட்டுறாங்க. ஆமா உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் மட்டும்தான் தெரியாது, என் கோவத்தையும் என்னோட இதையும் நான் எங்கதான் கட்டுறது, அட்லீஸ்ட் நான் அவகிட்டயாச்சும் காட்டிட்டு போறேனே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பாக்யராஜ் சரி அது நீ ஆச்சு அவளாச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்லீஸ்ட் என்னை அந்த இதுல இருந்து அன்பிளாக்காவது பண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா நம்ம மலர் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி ஒத்த கல்ல நிக்கிறான். அதுக்கப்புறமா சரி ஓகே நான் உன்னை மன்னிச்சுட்டேன், ஆனா அன்பிளாக் பண்றதை பத்தி அப்புறமா பாக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இந்த சந்தோஷத்துலயே நம்ம பாக்யராஜ் தூங்கிட்டாங்க. என்னதான் பாக்யராஜ் கிட்ட கத்துனாலும் மலருக்கு பாக்யராஜ ரொம்பவே பிடிக்கும். அதனால நம்ம மலரும் பாக்யராஜ அன்பிளாக் பண்ணிட்டா. அடுத்த நாள் காலையில நம்ம பாக்யராஜ் ஒரே ஹார்ட்டா அனுப்புறாங்க. அது மலர் பாக்குறதுக்கு முன்னாடி மலரோட மாமியார் தான் பாக்குறாங்க. யாரு உனக்கு ஹார்ட்டா விடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம மலர எனக்கு யாரு ஹார்ட் விட போறா, உங்க பையன் தான் சொல்லி போட்டு கொடுத்துட்றாங்க. பின்னாலேயே நம்ம பாக்யராஜும் கிச்சன்ல மலர் மட்டும் தான் இருக்கான்னு நினைச்சு குடுகுடுன்னு வர, அப்புறம் பார்த்தா அவங்க அம்மாவும் இருக்காங்க. உடனே சிரிப்பா ஆகுதுங்க. அதை சமாளிக்க நம்ம பாக்யராஜ் போராடுறான்னு வைங்க. இன்னொரு பக்கம் நம்ம சுரேஷ் ரூமுக்கு வந்து எப்பவுமே பண்ற மாதிரி ஈரத்தவலை பெட்ல போக அங்க நம்ம மதிய பார்த்துட்டு நம்ம சுரேஷ் ஒழுங்கா அதை தூக்கிட்டு போய் கூடையிலேயே போட்டுட்டாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ட்ராக் இன்னும் நல்லாதான் போகும்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் காலையில நம்ம பாக்யராஜ் மலர் அவங்க மாமியார்னு எல்லாரும் கிச்சன்ல இருக்க டைம்ல கரெக்டா மதியம் வராங்க. என் மேல உங்களுக்கு கோவமா, ஏன் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிச்சு. நாளைக்குதான் நம்ம மதி அழுது நம்ம மலர் கிட்ட பேசுறதுலாம் வரும்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.